இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தினமணி பேப்பர் இருக்கிற வந்தே பாரத்தை பற்றி ஒரு முக்கியமான நியூஸ். இந்தியாவின் முக்கிய நகரங்களில் இணைக்கும் வகையில் வந்தே பாரத் எனும் அதிவேக ரயில் 2018 அறிமுகம் செய்யப்பட்டது. அப்போ 2018 என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அப்போ தான் வந்தே பாரத்தை அறிமுகம் செஞ்சுருக்காங்க. அப்போ முற்றிலும் உள்நாட்டில் தயாரிப்பான வந்தே பாரத் சென்னை பெரம்பலூரில் உள்ள ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலையில் தயாராகிறது. அப்போ எங்கே இப்போ தயாரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அதில் சென்னை பெரம்பலூரில் பார்த்தீங்கன்னா இந்த வந்தே பாரத் ரயில் பெட்டி தயாரிக்கிறாங்க. அப்போ தென் மாநிலங்களில் முதல் முறையாக வந்தே பாரத் ரயில் சேவை சென்னை டு மைசூர் இடையே 11/11/2022 தொடங்கப்பட்டாலும், அப்போ என்னதான் 11/11/2022 தொடங்கப்பட்டாலும் தமிழகத்தினோட முதல் ரயில் சேவை அப்படின்னு சொல்லி எதை சொல்கிறாங்க, முதல் சேவை பார்த்தோன்னா சென்ட்ரல் டு கோவைக்கு இடையே பார்த்தோன்னா ஏப்ரல் 8ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடியால் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தமிழகத்தினோட முதல் ரயில் சேவை சென்னை சென்ட்ரல் டு கோவை இடையே ஏப்ரல் 8ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி என்ன பண்ணியிருக்காங்க, தொடங்கப்பட்டிருக்காங்க. அப்போ அதை தொடர்ந்து கேரளத்தில் இருக்கிற திருவனந்தபுரம் டு காசர்கோடு அப்படின்ற இடத்துக்கும், சென்னை எழும்பூர் டு திருநெல்வேலி என்ற இடத்திற்கும், சென்னை சென்ட்ரல் டு விஜயவாடா என்ற தெற்கு ரயில்வேயில் நிகழ்வில் மட்டும் 4 வந்தே பாரத் ரயில் சேவைகள் தொடங்கப்பட்டன. அப்போ எத்தனை ரயில் சேவைகள் இருக்குது அப்படின்னு கேட்டால் 4 வந்தே பாரத் ரயில் சேவைகள் இருக்குது. எங்கெங்கே அப்படின்னு கேட்டால் திருவனந்தபுரம் டு காசர்கோடு, சென்னை எழும்பூர் டு திருநெல்வேலி, சென்னை சென்ட்ரல் டு விஜயவாடா அப்படின்ற 4 பார்த்தோன்னா இந்த ஆண்டில் தொடங்கப்பட்டிருக்காங்க. இப்போ கடந்த பிசி எக்ஸாமில் இப்போ இதை பற்றி ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு கேட்டுட்டாங்க. அதே மாதிரி நம்மளுக்கும் இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம கேட்கலாம் என்று நம்ம எதிர்பார்க்கலாம். தேங்க்யூ.